ஹாய்ங்க, நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு வித்யா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத விட இந்த வீடியோ வந்து போடலாமா போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸாக வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஷேர் பண்ணால் இதெல்லாமா ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் வருமோ, இப்போ யாராவது பார்க்குறவங்க என்ன இதெல்லாம் போய் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லுவாங்க நினப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் நான் வந்து ரொம்ப அந்த விஷயத்தினால கஷ்டப்பட்டு போயிட்டேன். என்ன மாதிரி யாராவது ஒருத்தவங்களாவது வந்து அந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும், இந்த ஒருத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணிக்கு நான் ஷேர் பண்ணலான்னு எடுத்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை, என்னோடய உடம்புல ஒரு ப்ராப்ளம் தான். என்னோடய உடம்பு கண்டிஷன் எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு உடம்புல ஒரு ஜுரமோ சளியோ அப்புறம் எந்த ஒரு பீரியட்ஸ் ப்ராப்ளமோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் தம்பி வந்து எனக்கு சி செக்ஷன் தான், ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதனால ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே எனக்கு தம்பி பிறந்து ஒரு 3 வயசுக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே எனக்கு இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்தது தான். அதோட வந்து எந்த ஒரு அதுக்கு அது சம்மந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த மாதிரின்ட்டு எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இருந்தேன். சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜுரம்லாம் வந்ததுன்னா எப்போயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 6 மாதம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு வருஷம்னாலே சொல்லலாம். ஒரு வருஷம் இல்லாமல் ஒரு 8 மாதம் சொல்லலாம். எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆனதுலேருந்து ஒரு 10வது நாள் 12வது நாள், அதாவது நம்ம நிறைய பேருக்கு தெரியும், பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க அப்புறம் வந்து பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த 10வது நாள்லேருந்து 15வது நாள் தான் நமக்கு எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் வெளியில். அப்போ வந்து கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி கரெக்டாக அந்த பீரியட்ஸ் ஆனதுலேருந்து 12வது நாள், 10வதுலேருந்து 12வது நாள் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும். எப்பயுமே அந்த டே எனக்கு தெரியும். இந்த ஒரு 3 இயர்ஸாக எனக்கு தெரியும். ஏன்னா தம்பி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நேச்சுரலாக தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதனால் அந்த டேட்டில் தான் வந்து நமக்கு எக் வந்து வெளியே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். ஸோ அப்படி தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது போல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து விட்டுட்டேன். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் என்னன்னா, எனக்கு வந்து நார்மலாக ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த 12th டே 11th டே 12th டே 13th டே அந்த 3 நாளில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும், அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து என்னன்னா, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த 10வது நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 25 நாள் வந்து ஒரே ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் இல்லாமல் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நமக்கு ஆயிட்டு அப்படின்னா, வெளியே ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இச்சிங்கை வந்து கிளப்பி விட்டுரும். இச்சிங்னா உங்கள் இச்சிங் எங்கள் இச்சிங் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இச்சிங்னா அதான் அரிப்பு அந்த இடத்துல. நிறையா பொண்ணுங்க வந்து இதை அனுபவிச்சுப்பாங்க. வெறும் ஒயிட் டிஸ்சார்ஜ் மட்டும் பட்டதுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. அது வந்து நம்ம உடம்புல சத்து இல்லாமல் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜோட நமக்கு ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் வந்து இச்சிங் அரிப்பு அதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையே வெறுத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து பயமாக இருக்கும். பீரியட்ஸ் வரது கூட எனக்கு பயமாக இருக்காது. அந்த 10th டேலாம் நெருங்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ மறுபடியும் வருமேன்ட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு 2 மந்த் வந்து பெருசாக நான் கண்டுக்கல. அதை ஃபஸ்ட்டு மந்த் கொஞ்சம் இருந்துச்சு, ஓகே அது ப்ராப்ளம்னு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வி வாஷும் வாங்கி அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போக்கி வி வாஷ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். சுடுதண்ணில் போட்டு அப்புறம் டெட்டாயில் போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், வாஷ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமே தவிர மறுபடியும் அதே மாதிரி ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு 2 மந்த் இருந்துச்சு. ஓகே இதுக்கு மேலே ஏன்னா எனக்கு என்ன பண்ணாலும் நான் டக்குன்னு ஹாஸ்பிட்டலே போக மாட்டேன். ஓகே நமக்கு சரியாயிடும், நம்ம உடம்பு நமக்கே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி என்னோட உடம்பா ஓகே சரியாயிடும் நானும் விட்டுட்டேன். அப்புறம் 2nd மந்த் வந்து இதுக்கு மேலே இதுக்கு 2 மாதம் இதே மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக அந்த பீரியட் நான் வந்து 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அதை நோட் பண்ணேன். கரெக்டாக பீரியட்ஸ் ஆனதுலேருந்து அந்த 10th டே 12th டே தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. அதுவும் அந்த இச்சிங் தாங்க என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு இச்சிங் இருக்கும். அதனால தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன்னா வச்சுக்கோங்களேன். அந்த இச்சிங் வந்து எதனால வருது அப்படிங்கிறத ஒரு 2 மந்த்துக்கு ஆஃப்டர் 2 மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒயிட் டிஸ்சார்ஜ்
இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது. ஒயிட் டிஸ்சார்ஜ் ஸ்டாப் ஆகிட்டுனா அந்த இச்சிங் ப்ராப்ளம் இல்லை. அப்போது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏதோ இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, இன்ஃபெக்ஷன் ஆனதுனால தான் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜில் வந்து நமக்கு இச்சிங் ஆகுது படுறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி டாக்டர்கிட்ட, கைனகாலஜிஸ்ட் அவங்கள்ட்ட தானே போகணும் நம்ம, அவங்கள்ட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான், ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவங்க வந்து பார்த்துட்டு இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. இப்போ அவங்க டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க, டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்போ வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த ஒரு வாரம் நான் டேப்லெட் சாப்பிடுவேன்னா என்னாலும் சரின்ட்டு அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து எனக்கு ஸ்டாப் ஆகிடும். சரி ஓகே, அடுத்த மாதம் வருதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மந்த் பார்த்தா நெக்ஸ்ட் மந்த்தும் அதே மாதிரி வரும். அதே டாக்டர்கிட்டே மறுபடியும் ஒரு 4வது மாதம் அதே டாக்டர்கிட்டே போனேன். ஆரம்பித்து 4வது மாதம் மறுபடியும் போனால் மறுபடியும் அவங்க டேப்லெட் தான் எழுதி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டா அந்த மாதம் வந்து அந்த டேப்லெட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதம் இருக்காது, மறுபடியும் அடுத்த மாதம் வந்துட்டு இது வந்து இதுக்கு மேலே இவங்க செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல், நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், அவங்கள்ட்ட ஸ்ட்ரைட்டாக நானே போயிட்டேன். அவங்களும் இதே தான் சொன்னாங்க. செக் பண்ணி பார்த்தாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் சாப்பிடுவேன், அதே மாதிரி அந்த மந்த் வந்து இச்சிங் வந்துடும். டேப்லெட் சாப்பிடுவேன், அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னடா எந்த லேடி டாக்டர்கிட்ட போனாலும் இதே பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜென்ஸ் டாக்டர் தான். அவங்க எப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லா பார்ப்பாங்க, சூப்பராக பார்ப்பாங்க. எப்படி சொல்கிறது, பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் அவங்க கவர்மெண்ட் டாக்டர் ஈவினிங் வந்து இங்கே பார்க்குறாங்க. அவங்க தனியாக வந்து ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீ தான் லேடி டாக்டர்லாம் போயிட்டு நம்ம அவர்கிட்ட போய் சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போய் ஜென்ஸ் டாக்டர்கிட்ட போய் என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு. ஏன்னா ஜென்ஸுக்கிட்ட போய் என்னத்தரா அது பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட் தடவை அவங்கள அந்த ஜென்கிட்ட அவர்கிட்ட போனோன்னே ராம் டாக்டர்னு போனோன்னா அவங்க சொன்னாங்க, ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் வந்து நான் டேப்லெட் எழுதி தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சாப்பிட்டோன்னே எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து என்ன பண்ணால் 2வது மாதமும் அதே மாதிரி அந்த டாக்டர்கிட்ட போயும் மறுபடியும் அந்த ஜென் டாக்டர்கிட்ட போயும் மறுபடியும் இது பண்ணிச்சு. இந்த மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது மாதம் மறுபடியும் போகிறேன் அவர்கிட்டே 2வது தடவை. அப்போ வந்து என்னென்னா அதே மாதிரி இச்சிங் ஆரம்பிச்சுட்டு எனக்கு அந்த 12வது நாள் ஐயோ ஏன்டா வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது பண்ணிக்கிட்டுருவோமா அந்த அளவுக்கு இருக்கும் இச்சிங்னா. அப்பா சொல்லிக்கவே முடியாது. இந்த லேடிஸ்க்கு கண்டிப்பாக அது வந்து நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்லிட முடியாது. அந்த இச்சிங்கால் அந்த இடமே புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். செகண்ட் மந்த்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. சரிட்டு சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்ட உடனே ஸ்டாப் ஆயிரும். மறுபடியும் நெக்ஸ்ட் மந்த்தும் அந்த 10th டே இல்லை 11th 12th டேயில் ஸ்டார்ட் ஆயிரும். இதுக்கு மேலே அந்த மாதம் ரொம்ப மனமே உடஞ்சி போயிட்டேன். அந்த அவர்கிட்ட போய் 3வது மாதமும் ரொம்ப மனதளவில் நொந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு டவுன் ஆனதே கிடையாது. ரொம்ப தைரியமாக இருப்பேன், எல்லா விஷயத்தையும் தைரியமாக இருப்பேன். நான் தம்பி ஆப்ரேஷன் பண்ணுற தேட்டருக்குள்ளே கூட எனக்கு சுத்தமாக பயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்களா அப்போ கூட எனக்கு அந்த வலி தெரியலை எதுவுமே. அந்த அளவுக்கு தைரியமாக இருப்பேன், நான் எல்லா விஷயத்துலையுமே தைரியமாக இருப்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் அந்த மாதம் ரொம்ப ரொம்ப எனக்கு போட்டு பாடாப்படுத்திட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப வயிற்ற வலிச்சது அப்படின்னா ரொம்ப லேடிஸ்க்கு வந்து வயிற்ற வலிக்குமா. அவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்போல்லாம் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ கிடையாதுல்ல. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவாங்க அவங்களே. அது மாதிரிலாம் சொல்லி எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு பாட்டி வருவாங்க, அவங்க பொண்ணு வந்து அப்படி தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு வயிற்று வலினே இருந்துட்டாங்க. அப்போ கூட நான் யோசிப்பேன், என்ன சாதாரண வயிற்று வலிக்கெல்லாம் போய் யாராவது சாகுவாங்களா அப்படின்னு. அவங்க எனக்கு எப்போ வந்து அப்போ யோசிப்பேன். பட் இப்போ தான் அது தெரியுது. நான் ஹஸ்பண்ட்டை கூட சொன்னேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க வயிற்று வலியலாலலாம் செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்களே சூசைட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி. இப்போ தான் எனக்கு தெரியுது இந்த இதால் நான் எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆகிருக்கேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் டவுன் ஆகிட்டேன், அதை யோசிக்கிற அளவுக்கு நான் டவுன் ஆகிட்டேன். ஹஸ்பண்டே வந்து ஒரு மாதிரி என்ன இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கெல்லாம் வேண்டிக்க, அந்த கோயிலுக்கு வேண்டிக்க சரியாயிட்டுனா வயிற்றுல மாவளுக்கு போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ண சொன்னாங்க. நானும் எல்லாம் வேண்டிக்கிட்டேன். 3rd மந்த்து ஒன்றுமே முடியலை. மறுபடியும் அதே மாதிரி 12th டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட போயிட்டேன். நானே ஸ்ட்ரெயிட்டாக, டாக்டர் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, இதுக்கு நான் பேசுகிறத பார்த்துட்டு அவருக்கே ஒரு மாதிரி அவர் ஃபேஸே அப்படியே மாறிட்டு, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது டாக்டர், இதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணே எனக்கு கலங்கிட்டு, ஏம்மா இதெல்லாம் என்னம்மா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுமா, இதெல்லாம் நார்மல் தாம்மா, ஏம்மா இதுக்கு இவ்வளோ இல்லை டாக்டர், எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பாடாக படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா அவர் வந்து அதுக்கப்புறம் சொன்னார், உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுமே வந்து நார்மலாக இருந்ததுன்னா நான் கொடுத்த டேப்லெட்லாம் உங்களுக்கு கேட்டிருக்குமா, உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் இருக்குல்ல அந்த இடத்துல கர்ப்பப்பை அந்த இதில் வந்து சம்திங் ஏதோ கர்ப்பப்பைட்டு அங்கே உள்ள வரைக்கும் அந்த குழந்தை இது பண்ணுற வரைக்கும் ஏதோ இன்ஃபெக்ஷன், அந்த கர்ப்பப்பை வரைக்குமே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ஃபங்கஸு, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இவ்வளோ நாளாக வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, நான் வந்து ஒரு டேப்லெட் கொடுக்குறேன், இதை நீங்கள் இங்கெல்லாம் கிடைக்காது, ஏதோ ஒரு மெடிக்கலில் தான் கிடைக்கும், ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு இருந்தாங்க, அது ரொம்ப நல்ல டேப்லெட்டுங்க, ஒரு டேப்லெட்டே வந்து 300 ரூபாய் என்னவோ, 5 டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, 5 நாள் கண்டினியூவாக போடுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொன்னார். எனக்கு அது பெருசாக நம்பிக்கை கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன், லேடி டாக்டர் அவங்கள்ட்ட போய் பாருங்கள், நம்ம வந்து அந்த செமனை வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இது சாப்பிடுங்க, இது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும். அதே மாதிரி நான் இந்த நம்பிக்கையும் இல்லாமல் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி கடவுள்கிட்டலாம் சாமிகிட்டலாம் வேண்டிக்கிட்டேன், நல்லா இதுனா பண்ணுறேன் அப்படின்னு சரிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டேப்லெட்லாம் போட்டேன். அந்த டேப்லெட் தாங்க ரொம்ப 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 உண்மையாகவே சொல்கிற, மறுபடியும் அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த 5 நாள் டேப்லெட் போட்டேன், எனக்கு அதே மாதிரி ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த 5 நாள் மறுபடியும் பீரியட்ஸ் ஆகி மறுபடியும் இப்போ யோசிச்சு பயந்துக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் வந்துருமோன்னு. அப்போ நல்ல வேலை அந்த 12th டே 13th டே எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனிச்சு. ஏன்னா எக்கு வந்து வெளியே ஆனிச்சுன்னா இப்போ எக்கு ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா நமக்கு எப்பயும் நார்மலாக 12th டே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் படும் தானே, அந்த மாதிரி 2 days பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜும் ஸ்டாப் ஆகிடுச்சு, எந்த ஒரு பேச்சிங் எந்த ஒரு அரிப்பு எதுவுமே இல்லை, இப்போ வந்து நார்மலாக இருக்குது. எனக்கு அந்த டேப்லெட் தான், அந்த டாக்டர் வந்து ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஒரு 3 தடவை அவரை போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க, அதுவும் இல்லைனோன்னே ஃபங்கஸாக இருக்கும்னு எழுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லைனோன்னே அவங்க வந்து இந்த டேப்லெட் சாப்பிடுங்க செட்டில் ஆயிரும் அப்படின்னாங்க. அதே மாதிரி ஆகிட்டு நம்ம வந்து நினைப்போம் சில விஷயத்துக்கெல்லாம் வந்து இங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும்னு. பட் லேடி டாக்டர் 2 லேடி டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஜென் டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் கூச்சப்பட்டேன், ஜென்ஸுக்கிட்ட போகிறோம் ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து மல்லு கட்டி அழைச்சிட்டு போவாங்க. ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் யாராவது லேடி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லி தான் அழைச்சிட்டு போனாங்க. பட் எனக்கு இவர்கிட்ட போய் எனக்கு நல்லபடியாக குணமாயிட்டு, அதனால இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டரே சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒன்றுமே சரியாயிடுமா. சில பேருக்கு வந்து இது வந்து பெரிய பிரச்சனையாகவே நீ ஒன்ன மாதிரியே நிறைய மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறவங்களும் நிறைய இருக்காங்க. ஒன்ன மாதிரியே இது வந்து நம்ம சொல்கிறோம், பட் இது வெளியில் சொல்லிக்க முடியாத ஒரு பிரச்சனை. நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து 1 வருஷம் வரைக்கும் டேப்லெட் அந்த டைமில் வந்ததுன்னா டேப்லெட் எடுத்துக்கிறது அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. அது வந்து அந்த டைமில் ஸ்டாப் ஆகும். அது எதுக்காக இன்ஃபெக்ஷன் ஆகுது என்ன ஏதுன்னு அதை கண்டுபிடிச்சி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டினியூவாக ஆகாமல் நல்லபடியாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க. அந்த டாக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன், என்னால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அதனால வந்து உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த இச்சிங் ப்ராப்ளம் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதை வச்சுக்காதீங்க. அந்த டைமுக்கு பெயின் கில்லர் அந்த மாதிரி பெயின் கில்லர் அது அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி டேப்லெட் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் போட்டுக்கிட்டு இருந்துடாதீங்க. இது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கர்ப்பப்பையில் இருக்கா, எனக்கு அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து இதை பார்க்காம நான் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி பெருசாக ஏதாவது இழுத்து விட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த டாக்டர் சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல டாக்டரை பார்த்து, ஏன்னா லேடி டாக்டர்னு நினச்சி நம்ம போவோம், ஒருத்தவங்கள்டே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. ஒருத்தவங்க 2 பேர் 3 பேர்னு ஜென் டாக்டர் நல்லா பார்த்தாலும் அவங்கள்ட்டே போய் கேளுங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஒன்று தெரியும். அதனால் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்களுக்காக என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். என்னடா இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணேன், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.